ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ். இன்றைக்கி இளம் தேடி கல்வியில் சிபிடி டெஸ்ட் வந்து முடிச்சிருக்கு. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான அடுத்த ரிசல்ட்ஸ் எப்போ வரப்போகுது, இது எப்படி நம்ம செலக்ட் பண்ண போகிறாங்க, எப்படி எவ்வளோ மார்க்ஸ் இதுக்கு எடுக்கணும் நம்ம அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த எக்ஸாம் வந்து பேசிக்காக வந்து ரெண்டே விஷயந்தான். நல்லா தெரிஞ்சிருக்கு, டாபிக் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அங்கே இருக்க கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருந்திருக்கு, தெரியாதவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் பேசிக். ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறையா பேர் நாங்கள் வந்து சூப்பராக செஞ்சுருக்கோம், நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குறோம், ஒரு 50 மார்க்ஸுக்கு வந்து 35க்கு மேலே 40க்கு மேலேயே எங்களுக்கு நிறையா வரும், மார்க்ஸ் வரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் இது எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்மளை வந்து எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம லாஸ்ட்டு அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லேயே பார்த்தோம், நமக்கு வந்து ஒரு மெசேஜ் தான் வந்துச்சு இல்லையா, அது போல் தான் இதுவும் இருக்கும். நம்ம வந்து யாரும் அந்த மார்க் பேஸ்டு செலெக்ஷன் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் தெரிஞ்ச சோர்ஸஸ்லேருந்தும் அப்படி தான் தெரியுது. அடுத்தது வந்து செலெக்ஷனுக்கான மெயில் வருதா என்னங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு எந்த இன்டிமேஷனாக இருந்தாலும் அது மெயில் மூலமாகவும் மெசேஜ் மூலமாகவும் தான் வரப்போகுது. லாஸ்ட் ப்ராசஸ் போலே தான். அண்ட் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம கவர்மெண்ட் வந்து இப்போ இந்த கெல்ட்ரான் கிட்ட நமக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து வெளியிலையும் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, நிறையா பேருக்கு ஐடிகே வாலண்டியர்ஸ்க்கும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று அந்த எக்ஸாம் நடந்ததாக வந்து கேள்வி இப்போ நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இதில் எப்படி இப்போ செலக்ட் பண்ண போகிறாங்க, பெஸ்ட்டாக இல்லை மெரிட் பேஸ்டா அப்படிங்கிற எந்த விஷயமும் தெரில. கண்டிப்பாக ஐடிகே வாலண்டியர்ஸ்க்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறாங்க. நம்ம இந்த 8209 ரெக்ரூட்மெண்ட்டையும் வந்து இதில் நம்ம இப்போ இதிலேருந்து அவங்க ஃபில்டர் பண்ணி இதில் யார் அதிக மார்க்ஸ் வந்து கேதர் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ள வேக்கன்சியை வேணால் வெளில கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வேக்கன்சி அவங்களால ஃபில் பண்ண முடியல அப்படின்னா திரும்பவும் செகண்ட் பேட்சை கால் ஃபார் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எனக்கு மெசேஜ் வரல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கும் முக்கியமான அந்த ஹாப்பி நியூஸ் இது தான். நீங்கள் வந்து பயப்படலாம் வேணாம். கண்டிப்பாக வந்து வேக்கன்சி பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாம் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பேட்ச்க்கான ஆல்ஃபார் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரும் எதுக்கும் வருத்தப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் எடுப்போம். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.